வணக்கம் மாணவத்தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 8ல எவாலுவேட் யுவர் செல்ஃப் 2 இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். அது என்னன்னா ஐடென்டிஃபை தி கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் ஐடென்டிஃபை த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அதையும் நம்ம செஞ்சிருக்கோம். அதனுடைய வீடியோவும் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வீடியோ பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா சார் அதோட ட்ரிக் சொல்லியிருப்பேன். என்னன்னா முதல் பேரை கண்டுபிடிங்க, அப்புறம் யார் ஆசிட் பேஸ்ன்னு பார்த்துக்கலாம். ரைட், பாருங்க ஒரே மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. இங்க NH4 இருக்கு, அங்க NH3 இருக்கு. ஸோ NH4 பிளஸும் NH3யும் பேரா இருக்க முடியும். அப்ப ரிமைனிங் யார் இருக்கா? 2 பேர் தான் இருக்காங்க. கண்டிப்பா இவங்க 2 பேர் தான் பேரா இருக்க முடியும். சரிங்களா? ரைட், இப்போ நமக்கு என்ன தெரியும்? நமக்கு லவ்லி என்ன சொல்லியிருக்காரு? The substance donate proton that is called என்னதுமா? acid. Accept proton அது வந்து என்னது? base. இப்ப conjugate acid base உடைய definition என்னன்னா that pair only different in H plus ion. அப்ப கவனிங்க, NH4 plus NH3 ஆ மாறுது. அப்ப donate proton அப்ப அவர் யாரா இருக்க முடியும்? acid. இத ஒன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்ப இவர் ஆசிட்னா அவர் என்னவா இருப்பாரு? பேஸ். சார் எப்படி சார் சொல்றீங்க? இது பாருங்க, H plus வாங்கி தான் NH4 plus மாறி இருக்கும். அப்ப அக்செப்ட் த புரோட்டான், இது பேஸ். இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும், பக்கத்துல நம்மளே எழுதிடலாம். ஏன்னா இது ஆசிட் 1னா இது கண்டிப்பா என்ன இருக்க முடியும்? பேஸ் 2ஆ இருக்க முடியும். இது பேஸ் 1னா என்ன இருக்கும்? இது கண்டிப்பா ஆசிட் 2ஆ இருக்க முடியும். எப்படி சார் சொல்றீங்க? நீங்களே பாருங்க. H3O+ ஒரு H+ கொடுத்து H2O மாறுது. அப்ப இது ஆசிட். இது ஒரு H+ என்ன பண்ணுது அப்படின்னா வாங்கி H3+ மாறுது. அப்ப இது பேஸ். புரிஞ்சா தங்கங்களா? ரைட், இப்போ அடுத்து நீங்களே பண்ணிடலாம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பேர் யாரு? HSO4, இங்க HSO4-. அப்ப இவங்க 2 பேர் தான் பேர். ரைட், கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த பேர் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே பண்ணிடலாம். ரைட், பாப்போமா? H2SO4 ஒரு புரோட்டானை கொடுத்து தான் HSO4- மாறுது. அப்ப இது ஆசிட். ஆசிட் 1 எதனால வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது ஆசிட் 1னா இது என்ன இருக்க முடியும்? பேஸ் 1. இப்போ வாட்டர் கவனி எங்க சொல்ல 1 கண்டுபிடிச்சா போதும், மிச்சம் நம்மளே போடலாம். ஆசிட்னா கண்டிப்பா என்ன இருக்க முடியுது? பேஸ். அதாவது உங்களுக்கு மறக்கும் பட்சத்துல இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா கான்செப்ட் புரிஞ்சுதான் நீங்க பண்ணணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அது எப்படின்றது. ரைட், அடுத்து நெக்ஸ்ட் கவனிங்க. அசிட்டிக் ஆசிட் அசிட்டேட்டாவும் H3O+ ஆகும். இப்போ வாங்க பேர் கண்டுபிடிச்சலாம். ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிங்க. பார்த்தா நமக்கு தெரியுது யார் யார் பேர்னு. நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க. 1 2 நீங்க அப்படியே ட்ரை பண்ணீங்கனாலே அடுத்தது நீங்களே போட்டுருவீங்க. பாருங்க, அசிட்டிக் ஆசிட் ஒரு H+ கொடுத்து தான் அசிட்டேட்டா மாறுது. அப்ப இது என்னது? ஆசிட் 1. இது ஆசிட் 1னா இது என்ன இருக்க முடியும்? இதோடைய பேஸ் 1ஆ இருக்க முடியும். அடுத்து வாட்டர் என்ன பண்ணுது? இதை சொல்லிட்டேன். ஆசிட் என்ன இருக்க முடியும் நமக்கு? இது பேஸ் 2. இது என்ன இருக்க முடியும்? எப்படி ஆசிட் 2 எப்படி? இது ஒரு H+ கொடுத்து H2O மாறுது. இது ஒரு H+ வாங்கிட்டு H3O+ மாறுது. அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.